நீ வரலன்னு வச்சுக்கேன் நான் வந்தேன்னா அவ தெரியும்ல அப்படின்னு. அவர் பேர் வந்து ரவுடி காமெடியன். எனக்கு அதை பார்க்குறேன் என்னால் நம்ப முடியல. தைப்பு தலைவர் 2 நாள் முன்னாடி தான் பேசணும் எப்படி ஆச்சு எனக்கு அந்த குழப்பத்திலே இருந்தேன். அதுக்கப்புறம் புகழ் வந்து உள்ள காரணமே வந்து கலக்க போது யாரு பண்ணும்போது கூட அவனுக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்லை. சிடபிள்யூசி பண்ணும்போது தான் புகழோட ரீச் வந்து எங்கேயோ போச்சு. லாஸ்டா நான் புகழ் அப்பதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டான் ஃபாரின் அது இதுன்னு சொல்லி. ரொம்ப நல்ல பையன், அதான் சொல்றேங்க, ரொம்ப நல்லவனா இருக்கிறது ரொம்ப ஒரு டைம்ல கெட்டதாயிடும். இல்லைங்க நான் ஃபோன் பண்ணாலே எடுக்கல, இதுதான் உண்மை. சீரியஸாவே நான் ஃபோன் பண்ணா எடுக்கல, மெசேஜ் பண்ணா பார்க்கல. ஏன்னா லைஃப் என்ன வழியில கொண்டு போதோ அப்படியே போகும். நம்ம தனியா எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது, எதுவும் எடுத்துட்டு போறது கிடையாது. முடிஞ்சா என்னால முடிஞ்சா என்னோட லைஃப் ஸ்டைல் மாறினா, நல்ல பணம் இருந்தா வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா ஆக்டர் சக்தி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட அவர் கடந்து வந்த ஜேர்னி பத்தியும் இப்போ அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறத பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க. உங்களோட இதுல வடிவேல் பாலாஜி அவர்கள் வந்து லைக் ரொம்ப இப்போ வரைக்குமே எல்லாரும் சொல்றது அவரை நாங்க ரொம்ப மிஸ் பண்றது. அவரோட உங்களோட டிராவல் எப்படி இருந்திருக்கு? அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்? அதான் சொல்றேனே, அந்த டீமோட நம்ம பண்றதுன்றது ஒரு ட்ரீம். அது சிரிச்சா போச்சுயோட பண்றதுலாம் ஒரு ட்ரீம். அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகுறது, எந்த கேரக்டர் வேணாலும் எடுங்களேன், நான் பாலாஜனை பார்த்தாலே சிரிச்சிருவாங்க. ஆமா, அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆனோடனே சிரிச்சிருவாங்க பாலாஜனாவை பார்த்துட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, தாமஸ் சார் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. நாங்கள் வடிவேல் பாலாஜன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நான் அஞ்சலி விஜயன், திவாகரன், தங்கதுரன், இவங்க எல்லாரும் ராமரன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஃபுல்லாக ரெடியாக இருக்கேன், படித்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. என்ன சொல்லிட்டாரு தாமசன் சார், பார்த்துடா சொல்லிட்டு அப்படின்ட்டு போயிட்டாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கை அப்படி கும்பிட்டு நான் அப்படியே நின்ட்டேன். நாங்கள் 2 பேர் மட்டும் பார்த்துட்டோம். தாமஸ் சார் ஃபோன் பண்ணுறாரு, என்னடா பண்ணுறாங்க, ரெடியா பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரிஹர்சல் ரெடியா அப்படின்ட்டு. சார் ரெடி சார் அப்படின்ட்டேன். ஏன் அவங்க 4 பேரும் பார்க்கவே இல்லை ஸ்கிரிப்ட். நான் என்ன பண்ணேன், பாலாஜன என்னடா 4 பேரும் ஆளை காணோன்னு, ஸ்கிரிப்ட் ரெடியா ரிஹர்சலுக்கு ரெடியான்னு கேட்குறாரு தாம்சன் சார். ஒன்றுமே பண்ணல, ஒருத்தருக்கும் காவல் தான் பண்ணாரு. தங்கதுரை இப்போ நீ வரலன்னு வச்சுக்கேன் நான் வந்தேன்னா அவ தெரியும்ல அப்படின்னு வந்துட்டாரு தங்கதுரை. நான் சொல்லி அதே மாதிரி ராமரண்ண திவாகரண்ண மிரட்டி வர வைப்பாரு. சிச்சா போச்சு டீம்ல அவர் பேர் வந்து ரவுடி காமெடியன். அப்படியா? வடிவேல் பாலாஜன் பேரு, இவங்களா வச்ச பேரு. தங்கதுரை செம்ம ஸ்ட்ரிக்ட், பாலாஜன் சரியான ஸ்ட்ரிக்ட். ஒரு சில இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. ஸ்கிரிப்ட்னா ஸ்கிரிப்ட் பார்க்கணும், பக்காவா இருப்பாங்க. சடனா அந்த ஒரு நியூஸ் கேட்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு? என் ஃப்ரெண்டு மேரேஜ் முடிச்சுட்டு நான் அடுத்த நாள் நாங்கள் எல்லாம் ரூம்ல இருக்கோம். ஓகே, எனக்கு அதை பார்க்குறேன், என்னால் நம்ப முடியல. நான் எவனோ இது எவனோ விளாட்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். எல்லாருமே ஆமாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கேயே அழுதுட்டேன், ரூம்லேயே அழுதுட்டேன். அதுக்கப்புறம் டெத்துக்கு போகிறேன். டெத்துக்கு போயிட்டு மாலை போட்டுட்டு அவர் ஃபேஸை பார்க்குறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அழுக வரல, ஒரு மாதிரி இருக்கு. நம்ம பேசணுமே 2 நாளைக்கு முன்னாடி, அதுக்கு அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் பேசியிருந்தேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்க மொபைல்லே ஒரு வீடியோ பைக் மாதிரி கொடுங்கண்ணே, அது என்ன நம்ம பேசிக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சத்தி பண்ணலாம் சத்தி அப்படின்னாப்ல. எவ்வளோ நீ பார்த்துட்டு சொல்லு சத்தி அப்படின்னு. சரி ஓகேண்ணே ஃபைன்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போதானே பேசணும் இவர்கிட்ட, இவர் எப்படி இறந்தாரு, அவர் இறந்தாருன்றதே எனக்கு தெரியல. நான் இப்போ நல்லா பேசினிருந்தோமே, எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் ஓகே அவரை பார்த்துட்டு வெளியே போறேன். நானும் என் ஃப்ரெண்டும் வெளியே போறோம். அவனை வண்டியை ஓரமா நிறுத்த சொல்லிட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். வண்டி ஓரமா நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு நான் ஒரு இடத்துல போய் அழ ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமா. ஏன்னா நல்ல மனுஷன்டா, அந்த செட்லே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனு, நல்ல ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைட்ல போய் அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிட்டு போனான். நீங்க அங்கே அழுவாம இங்கே வந்து அழுகுற, அங்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடா. அவர் மூஞ்ச பார்த்தேன், நான் 2 நாள் முன்னாடி தான் பேசணும் எப்படி ஆச்சு, எனக்கு அந்த குழப்பத்திலே இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல போய் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்ன சால்வ் பண்ணி கூப்பிட்டு போனான், நீ வாடா அப்படின்ட்டு. செம்ம டைப்பு தலைவா, வேற மாதிரியான ஒரு வடிவேல் பாலாஜன் எல்லாம் செம்ம நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி. புகழே எடுத்துக்கங்க, புகழ் வந்து உள்ள காரணமே வந்து ஆமா இப்போ அவரோட புகழோட growth பார்க்கும்போது ஒரு மேசிவ் growthல அந்த ஒரு அதை எப்படி பாக்குறீங்க? சிடபிள்யூசி
நீங்க ஆக்சுவலி ஏன் குக் வித் கோமாளி அந்த சைட் ட்ரை பண்ணீங்களா? அது எப்படி நான் லாஸ்ட் சீசன் கேட்டேன். ஆ. பாக்ஸ் ஆஃபீஸ் புரொடக்ஷன் ஜெகன் சார்ட்ட கேட்டேன். ம். அதுதானே நான் என்னன்னா, இந்த சோசியல் மீடியாவுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம பண்ற கன்டென்ட் எல்லாம் ஹியூமரஸா இருக்கு. இந்த வாய்ஸ் ஓவர் இருக்கட்டும், கன்டென்ட்ஸ்லாம் இருக்கட்டும். ஆனா சேனல்ல எப்படி பார்ப்பாங்கன்னா, இவன் இவன் நெகட்டிவா பண்ணிட்டு இருக்கான் இவன். ஒரு வில்லன் கேரக்டர். இவன எப்படி நம்ம கோமாளியா போடுறது? ஓகே. இவன எப்படி நம்ம குக்கா போடுறது? இப்படின்ற பின்பத்திலே நம்மள பார்க்குறாங்க. அதுதான் நான் ஜெகன் சார்ட்ட பேசினேன். சார் இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்க சார். எனக்கு சிடபிள்யூசில நான் இது பண்றேன் சார். ப்ரூஃப் பண்றேன் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னாரு, இல்லடா இந்த சீசன் இதுவாயிருச்சு. நான் வில் மீட். நம்ம நேர்ல பார்த்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி So, ஓகே wait ஜெகன் for it. சார் உங்களோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சொல்லுங்க நானே வந்துடுறேன். வாசல்லே கிடக்குறேன். வேற வழி இல்ல. பட் ஆனா அது கிடைக்காத ஒன்றும் நான் வந்து இதுவா எடுத்துக்கல. ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்லாம் எடுத்துக்கல. அதுக்கு நம்ம இன்னும் தகுதி ஆகலையோ, நம்ம இன்னும் தகுதியை வளர்த்துக்கணுமோ அப்படின்றதுக்காக நான் போறேன். ஆனா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புகழ் அவர்கள் கரெக்ட்டா அத கிராப்ட் இட் ரைட்ல. அத பத்தி எப்படி நீங்க பாக்குறீங்க? புகழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கூண்டு ரவுண்ட்ல வந்து வந்தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவனோட growth கலக்கப்போவது யாரு பண்ணும்போது கூட அவனுக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்ல. சிடபிள்யூசி பண்ணும்போது தான் புகழோட ரீச் ஆமா. வந்து எங்கேயோ போச்சு. அதுக்கப்புறம் பயங்கர ரீச் 2, 3 புகழ் ஃபர்ஸ்ட் பேர் மார்க்கெட்டிங். இப்போ ஒரு ஷோ பண்றாங்கன்னா மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேர் பிட்ச் பண்றதே புகழ் பேர் தான் பிட்ச் பண்ணுவாங்க. ஆமா. அந்த அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். ஒரு அதான் கலக்கப்போவது நாங்கள் சாம்பியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாகராஜன் என்கிட்ட புகழ் பேசிட்டு இருந்தான். நான் சொன்னேன், அந்த கூண்டு ரவுண்டு செம்மையா இருந்துச்சுடா. அந்த தலையிலேருந்து கையெத்தா கடிக்கிற மாதிரி பண்ணுவான். ஆலியா மானஸ் அவங்க கிட்ட பண்ணியிருப்பான். அது செம்மையா இருந்துச்சுடா புகழே அப்படின்னு சொல்லி பேசினேன். ஆமா ஆமாண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆமா மச்சி அப்படின்னா டக்குனு குரேஷி அங்கேருந்து வந்தா, நாகராஜன சக்தியண்ணா ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்களா உள்ள போலாம். அவன் பாப்பான் தெரியல. ஆமா. அந்த அது மாதிரி ரியலாவே அவர் பண்றதுதானே. ஆமா. அந்த டைம்ல அப்படி பார்த்தான் குரேஷி. அவனுக்கு 2 பேரும் செம்ம க்ளோஸ். ஓகே. மாத்தி மாத்தி பயங்கரமா கலாய்ச்சிப்பாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ஒரு டெலி அவார்ட்ல நாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இருந்துச்சு. ஒரு சீரியல் ஸ்பூஃப் மாதிரி. அது என்னாச்சு, புகழ் வந்தான். வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவன் ப்ரோ. நார்மலா ஒரு ஷர்ட் வேஷ்டி தான் கட்டுவான். பேண்ட் போட்டதுல வேஷ்டி தான் அவன் கட்டுவான். ஒயிட் வேஷ்டி இருந்தான். ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேன் புகழ், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன இது என்ன ஸ்கிரிப்ட் போதா? ஆமா அந்த சீரியல் ஸ்பூஃப் ஒன்று பண்றோம் புகழே அப்படின்னு. யாரு என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு கேரக்டர் இருக்குமா அப்படின்னாப்ல. புகழ் சத்தியமா எனக்கு தெரியல. துரை இருக்காப்ல, அவர் தான் ஸ்கிரிப்ட், நீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க, கண்டிப்பா எனக்கு விஷயம் புகுத்துவாரு. இல்ல லேடி கேட்ட பண்ணா பரவாயில்ல அப்படின்னாப்ல. புகழ் நான் அதுக்கு சொல்லல புகழ், நீங்க அவரை போய் கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஏன்னா கேரக்டர் ஏன்னா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவரை போய் பாருங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்ல. லாஸ்டா நான் புகழ் அப்பதான் பார்த்தேன். லாஸ்டா அந்த டெலி அவார்டு அந்த என்கிட்ட பேசும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டான். ஃபாரின் அது இதுன்னு சொல்லி. குட் டைம். நல்ல ஒரு டேலண்டான ஒரு பர்சனு. கரெக்டான டைம் அவருக்கு செட் ஆயிடுச்சு. முடிச்சிட்டான். நல்லா போயிட்டு இருக்கான் லைஃப்ல இப்போ. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரியே தான் நான் அவனை பார்த்தேன். என்ன மாதிரி ஒருத்தன் வளரும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் அவ்வளோதான். ஆனா இப்போ கூட ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். மெசேஜ் பண்ணா உடனே மெசேஜ் வரும். ஃப்ரீயா இருந்தானா. அப்படி இல்லைன்னா எண்ட் ஆஃப் த டேக்குள்ள மெசேஜ் வந்துடும். பாலா அவரோட இந்த ஒரு growth பாக்குறீங்களா? அதாவது growthங்கிறத தாண்டி சொசைட்டியா அவர் பண்ற விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? பாலாக்கு வந்து இந்த ஹர்ஷா சாய் ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டே இருப்பான். அவரு தெரியும் சாம்பியன்ஸ் பண்ணும்போது ஹர்ஷா சாய் வந்து பிடிக்கும் சொல்லுவான். ஓகே ஓகே பையன் நல்ல பையன் பாலா. ரொம்ப நல்ல பையன். அதான் சொல்றேங்க, ரொம்ப நல்லவனா இருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு டைம்ல கெட்டதாயிடும். ஆனா பாலாவோட நல்ல மனசுக்கு கரெக்டா ஒரு விஷயம் அமைஞ்சுது. பார்த்தேன். நல்லா போயிட்டு இருக்கான் அவனோட லைஃப்பும். ருத்ரன்ற ஒரு மூவி ஆடியோ லான்ச்ல பாலாவுக்கு வந்து நீ நல்லது பண்ற, நான் உனக்கு நல்லது ஏதாவது பண்ணணும், இதோட நான் கொடுக்குற அமௌண்ட்டை நீ சேர்த்து பண்ண சொல்லி 10 லட்ச ரூபா கொடுத்தாரு பாலாவுக்கு. ஆமா. அதெல்லாம் வந்து செம்ம மொமெண்ட் பாலாவுக்கு. அது சொன்னான். அவன் இது ஆசைப்பட்டான். பாலா இதுதான் ஆசைப்பட்டான். ஆனா அது எதை சொல்றேனே, அடுத்த 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் சேர்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா செம்ம. இப்ப அவனை தான் பிடிக்க முடியல. போன் எல்லாம் பண்ணா பிஸியா இருக்கான். ஆமா எப்பவுமே சோசியல் ஆக்டிவிட்டிலே இருக்காரு. சோசியல் மீடியால யாராவது கஷ்டம்னா முதல்ல கான்டாக்டே பாலா அவர்களுக்கு தான் பண்றாங்க. எல்லாம் என்ன கேட்கறாங்க. எல்லாம் நிறைய பேர் கஷ்டத்துல இருப்பாங்க. எல்லாம் எனக்கு ஃபோன் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. பாலா நம்பர் வேணும், பாலா நம்பர் வேணும். நம்பருக்கு கொடுத்து அவங்க தப்பா யூஸ் பண்ணி இதுவாயிடும். இல்லைங்க நான் ஃபோன் பண்ணாலே எடுக்கல. இதுதான் உண்மை. சீரியஸாவே நான் ஃபோன் பண்ணா எடுக்கல, மெசேஜ் பண்ணா பார்க்கல. ஏன்னா
ஒரு பிஸியா ஒரு ஷெட்யூல்ல போகும்போது கிட்டத்தட்ட வந்து இப்போ ஜென்ரலா இப்போ ஒரு மெசேஜ் நீங்க எனக்கு அனுப்புறீங்க. ஒரு நான் ஒரு நார்மலான ஒரு ஆள்னா, நான் அனுப்புன மெசேஜ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 மெசேஜ் வந்துருக்கும். அவ்வளோதான். ம். எப்படியா இருந்தாலும் அந்த 11 மெசேஜ் வீட்ல போய் செக் பண்ணி பார்ப்பீங்க. ஆமா. யார் யார் அனுப்பிச்சிருக்காங்க. பாலாவோட ஃபோன்னா நீங்க எத்தனைன்னு வச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட சேட்டே வந்து ஒரு 2000 சேட் இருக்கும். மேபி. நீ ஐயோ! யாருக்கு நீ மெசேஜ் பண்ணுவ? நீ சொல்லுங்க. எங்க போய் நான் தேடுவீங்க? அனுப்பிச்ச மெசேஜ் எந்த எந்த இதுல இருக்கு? 1500 சம்திங்ல இருக்கும். அவன் தேடி கண்டுபிடிச்சு சக்தியான மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாருன்னு அவனால பார்க்க முடியாது. ஆமா. அந்த மாதிரி சேட் அவனுது. உங்களோட ஆக்டிங் கரியர் வரும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 இப்ப அது ஒரு தடம் பதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரியல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா எல்லாருக்கும் அமைஞ்சது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அத பத்தி சொல்லுங்க. ஆ, அதான் இது ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் சீரியல் தொட்ட தருணம் இது. ஆயுத எழுத்துக்கு அப்புறம் ஒரு த்ரூ அவுட்டா ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ பாண்டியன் ஸ்டோர்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். சீசன் 2. விஷால்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி. விஷால் என்ன பண்றதுன்னு தெரியல விஷால் ஒரு மாதிரி இருக்கு. பேசாம எங்கன்னா ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடலாமான்னு இருக்கு. இங்க இருந்தா இந்த நினைப்பாவே இருக்கும் அப்படின்னு. ஆனா நீங்க ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்க வந்து பாபு சாரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் பாபு சாரை கான்டாக்ட் பண்ணி மெசேஜ்லேயே இருந்தேன். ஏன்னா பிரைம் டைம் அந்த டைம்ல வர சீரியல்ஸ்ல ரெக்ரூட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆமா. நார்மல் டைம்ல வர சீரியல்ஸ் அது வேற, அதுவுமே ரொம்ப டஃப்பாக தான் எடுப்பாங்க. பிரைம் டைம்ல வர சீரியல்ஸ் அவங்க கேஸ்டிங்லாம் பயங்கரமா இருக்கும். எங்களுதுலுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரோட்ல பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த குமரவேல் கேரக்டர் தான் என்ன பார்ப்பாங்க. அது வந்து திட்டிட்டே போவாங்க. திட்டுவாங்க என்ன சீரியஸாவே. பிள்ளைய கடத்துறியாடா? என்னெல்லாம் கோயில்ல வச்சு ஒரு ஒரு ஆண்டி திட்டிருக்காங்க கோயில்ல. அறிவில்ல உனக்கு ஏன் இப்படி பண்ற? அந்த பொண்ணு உனக்கு என்ன பாவம் வச்சு யார கேக்குறாங்க? யார சொல்ற? ஒருவேளை ஒய்ஃபோட ரிலேட்டிவா இருப்பாங்களோ. நானும் அவ்வளவுதான் அடிக்கடி சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒழுங்கா இருந்துக்க நீ அப்படின்னு. அப்ப எனக்கு அந்த அந்த கேரக்டரா நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. பிளஸ் வந்து இப்போ இந்த மந்த் கொஞ்சம் அப்படியே சும்மா ட்ரௌசியா தான் போச்சு. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்க்கலாம். ஆனா மிகப்பெரிய நன்றி. அதுல வந்து அஜய் ருத்ரம் சார் வந்து சின்ன வயசுல இருந்து நமக்கு கொஞ்சம் பார்த்தா ஒரு பயங்கரமான ஆளா தான் தெரிவாரு. அந்த படங்கள்ல எல்லாம் கொலை, கொள்ளை, ரேப் சீன்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஆக்சுவலி செட்டில் எந்த மாதிரியான ஒரு பெர்சனா இருப்பாரு? அஜய் சார் வந்து நீங்க அதான் நம்ம ஒண்ணு யோசிப்போம்ல. அது அப்படியே ஏர்மாரா இருப்பாரு அவரு. ஓகே. இப்ப யோசிச்சீங்களா அவர் பயங்கரமான ஒரு வில்லன். இந்த மாதிரி இப்படிலாம் நடந்துப்பாரு அப்படி நடந்துப்பாரு நீங்க சொல்றீங்களா? செம்ம ஜாலி டைப் செட்ல. அவரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே செம்மையா இருக்கும். ஒரு நிறைய பாசிட்டிவா விஷயம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு அதான் சொல்லுவாங்க இந்த பழைய டைம்லலாம் வந்து நம்ம சன் டிவில வந்து இந்த பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லி ஆமா. காலைல இந்த நாள் இனிய நாள் அந்த மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதை நம்ம ட்ரெண்ட்ல சொல்லுவாரு. ஆனா இப்போ அஜய் ருத்ரம் சார் நீங்க வெளியே கிரிக்கெட்லாம் கூட ஆடுறீங்க. அத பத்தி அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயரா இருக்காரு? அவரு அது அவங்களோட டர்ஃப் தான் அது. இந்த மாதிரி கேட்டாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்னதான் கேட்டாரு. எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னாரு. சீரியல் ஆரம்பிக்கிற புதுசு. நான் யார்கிட்டன்னு போய் பேசுவேன். அவங்க யாருமே எனக்கு தெரியாது. என்ன பண்றது இது பண்ணி முழிச்சிட்டே இருந்தேன். 1 மாசம் ஆச்சு. என்னடா அப்படின்னாரு. சொல்லிடுறேன் பேசுறேன். அதுக்கப்புறம் பெரியப்பா தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் சார்னு கூப்பிட வேணாம்னு சொல்லுவாரு. பெரியப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். சரி ஓகே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சார் கிட்ட சொன்னார். ஸ்டாலின் அவர் சார்கிட்ட சொன்னோடனே என்ன ஆயிடுச்சு, அவர் டப்புன்னு பசங்கிட்ட சொல்லி டேய் நம்ம 6 பேர் தான் போய் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கோஆர்டினேட் பண்ணி போயிட்டு அன்னைக்கு டர்ஃப் விளாடணும். நான் ஒரு 3 ஓவர் விளாடணும். அஜய் சார் பேட்டிங் பயங்கரமா ஆடுவாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் பயங்கரமா போலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே பண்ணுவாப்புல. சூப்பரா ஆடுவார் 2 பேருமே. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக டீம் பிரிச்சுக்கிட்டோம். டீம் பிரிச்சுட்டு 2 டீம் விளையாடி காமெடியா போச்சு. அன்னைக்கு டர்ஃப் எங்களுக்கு செம்ம ஜாலியா போச்சு, காமெடியாவும் போச்சு. அதுக்கப்புறம் சொன்னாரு உங்ககிட்ட சொல்லி ஒரு யூஸும் இல்லை எனக்கு, நான் எப்படின்னு போய் அவங்க கிட்ட பேசுவேன். இந்த மாதிரி டர்ஃப் இருக்கு வாங்கன்னா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவர் பேசினாரு. ஓகே அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் ஜெல் ஆயிட்டாங்க. யாருமே வந்து அதான் சொல்றேன் யாருமே அவையெல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து நம்ம பழகிட்டா ஃபேமிலியில ஒருத்தங்க மாதிரி தான் நம்மள பார்ப்போம். சன் டிவி சீரியல்ல இருந்து உருவானது தான் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ன்னு சொல்றாங்களே அது உண்மையா? அப்படியா? அப்படியாவா? இல்ல எனக்கு தெரியல. இல்லங்க எங்க பாண்டியன் ஸ்டோர்னு வரும்போது அங்க லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு போச்சு. அப்ப இங்க இருந்தானே இத பார்த்து மேபி அங்க பண்றாங்கன்ற மாதிரி தானே இருந்துச்சு. அப்ப அங்க இருந்து அது வந்து தொன்று தொட்டு பழக்கம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. மேபி ஒரே மாதிரி கதையா இருக்கலாம். பட் ஆனா அந்த பேர் தான் மேட்டரா இருக்கும். இப்ப வேற களங்களா கூட இருக்கலாம் கதை களங்கள். ஆனா பேரு வந்து இப்ப இங்க பாண்டியன் ஸ்டோர்னு வச்சாங்க, அங்க லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு வச்சாங்க. அதனால மேபி இதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்களோன்னு இருக்கும். பட் ஆனா அது வேற கதையா இருக்கும். அந்த பேர் தான் மேட்ரு.
கான்ட்ரவர்சியான ஒரு பேர் வைக்கிறாங்க, அது அவங்களே வச்சுக்கிறாங்க, நம்ம என்ன பண்றது. சரி, அப்புறம் கடத்துற மாதிரி ரியல் லைஃப்ல அந்த மாதிரி கடத்தலாம் ட்ரை பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்காக பெண்கள் கடத்த மாட்டிருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு கடத்துவான்னு தெரிஞ்சிட்டாலே அவன் போன் வாங்கி என் நம்பர்லாம் டெலீட் பண்ணிடுவேன். என் நம்பர் நாடோடிகள் படம் மாதிரி நான் சொல்றேன். அதுதான் சொல்றேனே, அந்த சீனே கிடையாது. அவன் கடத்த போறான், பொண்ணை தூக்க போறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் போனை கூட வாங்கி என் நம்பரை டெலீட் பண்ண வச்சு அவன் என் போன்ல இருந்து அவன் நம்பரை டெலீட் பண்ணுவான். வரட்டா? அவ்வளவுதான். நீ கடத்திட்டான்னு எனக்கு சும்மா கால் பண்ணி சொன்னாலும் போலீஸ் என்னதான் கூட்டு போய் அடிப்பாங்க. உனக்கு தெரியும் எங்க இருக்கு சொல்லு. கஞ்சா கருப்பு மாதிரி. ஐயோ அப்பா, அதெல்லாம் பயங்கர கான்ட்ரவர்சி ஆகும். சீரியஸாவே என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி அப்படிதான் பண்ணிட்டான். இல்ல, இப்போ இதெல்லாம் நிறைய கடந்து வந்தாச்சு. அப்ஸ் அண்ட் டவுன் நீங்க பேசும்போது தெரிஞ்சது எல்லாமே. அதாவது திடீர்னு ஒரு அப், பெரிய சேனல்ல எல்லாம் மூஞ்சி தெரியறது, செம்ம டவுனு, திருப்பி ஒரு அப், இப்போ வந்து எகைன் ஒரு ஸ்டாண்டர்டா போற மாதிரி ஒரு லைஃப் இருக்கு. என்ன பிளான் இந்த மாதிரி ஐடியா இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. லைஃப் என்ன வழியில கொண்டு போதோ அப்படியே போகும். நம்ம தனியா எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது, எதுவும் எடுத்துட்டு போறது கிடையாது. என்னால முடிஞ்சா என்னோட லைஃப் ஸ்டைல் மாறினா, நல்ல பணம் இருந்தா நான் ஒரு 10 பேரை படிக்க வைப்பேன். இது வந்து என்னோட அஷூரன்ஸ். டேக் ஒன்ல இது நான் ஒரு ப்ராமிஸா வைக்கிறேன். சப்போஸ் நாளைக்கு நான் நல்லபடியா வளர்ந்தா என்னோட மூலியமா கண்டிப்பா ஒரு 10 பேராவது நான் வந்து படிக்க வைப்பேன். நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன். இது வந்து ப்ராமிஸ்.